இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றமான சூழல் 4வது நாளாக காணப்பட்டு வருகின்ற நிலையில் இந்தியாவுடைய பல்வேறு நிலைகளை குறிவிட்டு பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தினார்கள். அந்த ட்ரோன் தாக்குதல் அனைத்தையும் பாதுகாப்பு நடவடிக்கையின் அடிப்படையில் இந்திய ராணுவத்தினர் அந்த தகர்த்தெறிந்தார்கள். பாகிஸ்தானுடைய தாக்குதல் முயற்சி இந்திய ராணுவம் தகர்த்தெறிந்து முறியடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் குறிப்பாக ஜம்மு காஷ்மீருடைய நாக்ரோட்டா என்ற பகுதி அருகே ராணுவ மையம் செயல்பட்டு வருகிறது. அந்த பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலில் ஜம்மு காஷ்மீருடைய நாக்ரோட்டா ராணுவ மையத்தின் குறிவைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் அதில் எந்தவித பாதிப்பும் அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் இந்திய ராணுவம் அந்த முயற்சியை முறியடித்தார்கள். அதையும் தாண்டி நாக்ரோட்டா பகுதியில் சந்தேகத்திற்கிடமான ஒரு நபர் சுற்றித் திருவதாக சந்தேகத்திற்குரிய ஒரு நபர் நடமாட்டம் இருப்பதாக ஏற்கனவே செய்திகள்லாம் வெளியாகின. அவர்களை தேடும் பணியும் ராணுவம் மேற்கொண்டிருப்பதாக செய்தியில் வெளியானது. ஆனால் அந்த சந்தேகத்திற்குரிய நபர் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் அதில் நம்முடைய ராணுவருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து உடனடியாக அந்த சந்தேகத்திற்குரிய நபர் யார் என்பது குறித்து நம்முடைய ராணுவர்கள் தீவிரமான தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கிறார்கள். இது மேலும் அந்த பகுதியில் பதற்றத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. அதாவது ஒருவேளை நம்முடைய எல்லை பகுதிக்குள்ளாகவே ஏதேனும் தீவிரவாதிகள் வந்திருக்கின்றார்களா, யார் அந்த தீவிரவாதி, எந்த இயக்கத்தை சேர்ந்தவர், அந்த துப்பாக்கி நடத்தியவர் யாருடைய பின்னணி என்ன என்பது குறித்து மிக தீவிரமாக ராணுவ வீரர்கள் அந்த மர்ம நபர் குறித்து தீவிரமாக விசாரித்து அந்த மர்ம நபரை தேடி வருகிறார்கள். இந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் என்பது ஜம்மு காஷ்மீருடைய நாக்ரோட்டா என்ற பகுதி உள்ளது. அந்த பகுதியில் தான் இந்திய ராணுவ மையம் செயல்பட்டு வருகின்றது. அந்த ராணுவ மையத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அது முறியடிக்கப்பட்டாலும் கூட அங்கு சந்தேகத்திற்குரிய ஒரு நபர் நடமாட்டம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த சந்தேகத்திற்குரிய மர்ம நபர் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் அதில் நம்முடைய ராணுவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக ராணுவர்கள் அவரை தேடும் பணி மிக தீவிரமாக முடித்துவிட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்கள் இந்த முதற்கட்டமாக அந்த பாகிஸ்தானுடைய 4வது நாளாக அத்துமீறிய ட்ரோன் தாக்குதல் முழுவதுமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு அந்த ட்ரோன் தாக்குதல் இல்லாத நிலை காணப்பட்டாலும் கூட அதனால் ஏற்பட்ட அந்த பதற்றம் என்பது இன்னும் தனியாமல் பரபரப்பான சூழல் தான் காணப்படுகிறது. குறிப்பாக ஹரியானாவுடைய அம்பாலா, அதே போன்று ஜம்மு காஷ்மீருடைய அனந்த்நாக், அதே போன்று நாக்ரோட்டா, தற்போது இந்த ராணுவ மையம் அருகே மர்ம நபர் துப்பாக்கி நடத்திய பகுதியாக இருக்கக்கூடிய நாக்ரோட்டா, அதே போன்று ஜம்மு காஷ்மீருடைய பல்வேறு இடங்களை குறிவைத்தும் இந்த ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய அந்த பாதிப்பு, அதனுடைய பதற்றம் என்பது இன்னும் தனியவில்லை. பல்வேறு இடங்களில் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் ஏற்கனவே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தாலும் தற்போதும் யாரும் அங்கு இருக்கிறார்கள் என்றால் அவர்களையும் உஷாரில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு நம்முடைய பாதுகாப்பு படையினர் தீவிரமான கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். எல்லையோடும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தீவிரமான பாதுகாப்பு கண்காணிப்பு பணி மேற்கொண்டு வருகிறார்கள். அதையும் தாண்டி பாகிஸ்தான் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல் முழுவதுமாக தற்போது முறியடிக்கப்பட்டிருந்தாலும் கூட நாக்ரோட்டா பகுதியில் ராணுவ மையம் அருகே ஒரு மர்ம நபர் சுற்றி திரிந்திருக்கிறார். அவர் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார். அதில் ஒரு ராணுவ வீரருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த செய்தி என்பது மீண்டும் அந்த பகுதி மேலும் அதிக பதட்டத்தை உருவாகி இருக்கிறது. அவரை கண்டறியக்கூடிய பணியில் நம்முடைய ராணுவ வீரர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதி மட்டுமல்லாமல் அதை சுற்றியிருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் நம்முடைய ராணுவ வீரர்கள் எல்லை பாதுகாப்பு படையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். இனி மேற்கொண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஒரு ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டாலும் கூட கடுமையான பதிலடி கொடுப்பதற்கான ஒரு ஆயத்த பணி நம்முடைய ராணுவ வீரர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள்.